எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா லீட் கோட் 75 சீரிஸோட ப்ராப்ளம் நம்பர் 22. டிட்டர்மைன் இஃப் டூ ஸ்ட்ரிங்ஸ் ஆர் க்ளோஸ் எப்படி சால்வ் பண்றதா பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம் புரிஞ்சுக்கோங்க. என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. இந்த ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு ஸ்ட்ரிங்ஸ் கொடுத்துருக்காங்க, வேர்ட் ஒன் அண்ட் வேர்ட் டூ. நம்ம என்ன சொல்லணும்னா இந்த டூ வேர்ட்ஸ் வந்து க்ளோஸ் ஸ்ட்ரிங்ஸா இல்லையான்னு. க்ளோஸ் ஸ்ட்ரிங்ஸ்னா எப்படின்னா நம்ம ரெண்டு ஆபரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆபரேஷன் ஒன் அண்ட் ஆபரேஷன் டூ. இந்த ரெண்டு ஆபரேஷன் வச்சு நான் வந்து ஒரு வேர்டை வந்து இன்னொரு வேர்டை மாத்த முடிஞ்சதுன்னா அப்போ வந்து இந்த ரெண்டு வேர்ட்ஸும் க்ளோஸ் ஸ்ட்ரிங்ஸ் சொல்லலாம். ஸோ இந்த டூ ஆபரேஷன்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ டூ ஆபரேஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் வந்து ஸ்வாப் எனி டூ எக்ஸிஸ்டிங் கேரக்டர்ஸ். சரியா, ஸ்வாப் எனி டூ எக்ஸிஸ்டிங் கேரக்டர்ஸ்னா ஏதாச்சும் இந்த ஒரு வேர்ட்ல வந்து நம்ம ரெண்டு கேரக்டர்ஸ் எடுத்து அதோட லொகேஷனை ஸ்வாப் பண்ணலாம். பாருங்க, பிசிஏன்னு கொடுத்துருக்காங்க. நான் இந்த ஏயும் இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்க பியும் லாஸ்ட்ல இருக்க ஏயும் ஸ்வாப் பண்ணனா ஏசிபின்னு ஆயிரும் இந்த ஸ்ட்ரிங். சரியா, ஸோ இது வந்து ஒரு ஸ்வாப் ஆபரேஷன். ஸோ சிம்பிளா சொல்லலாம், இந்த ஆபரேஷனால என்ன பண்ண முடியும்னா ஒரு வேர்டை நம்ம எந்த அரேஞ்ச்மெண்ட்லயும் எழுதலாம். ஸோ அதான் இந்த ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் நம்ம அலோவ் பண்ணணும். ஒரு வேர்டை எடுத்து எந்த அரேஞ்ச்மெண்ட்லயும் நம்ம அந்த வேர்டு வந்து கேரக்டர்ஸ் வந்து எழுதலாம். ஸோ அதுதான் இந்த ஆபரேஷன் நம்மள அலோவ் பண்ணும். செகண்ட் ஆபரேஷன் என்னன்னா transform every occurrence of one existing character into another existing character and do the same with the other character. அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த CABB CABB ஏன்னு கொடுத்துருக்காங்களே இந்த வேர்ட்ல. ஸோ நம்ம என்ன பண்ண முடியும்னா இந்த வேர்ட்ல வந்து எவ்வளவு கேரக்டர்ஸ் இருக்கு, டிஸ்டிங் கேரக்டர்ஸ், 3 டிஸ்டிங் கேரக்டர்ஸ் இருக்கு, CA அப்புறம் B. ஸோ நம்ம என்ன பண்ண முடியும்னா ஸோ ரெண்டு டிஸ்டிங் கேரக்டர்ஸ் செலக்ட் பண்ணலாம். பாருங்க, இங்க பியும் ஏன்னு செலக்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஸோ என்ன பண்ணலாம், எவ்ரி அக்கரன்ஸ் ஆஃப் பி, ஸோ எல்லா பியும் நான் ஏஆ மாத்திட்டு எல்லா ஏவும் நான் பிஆ மாத்தலாம். பாருங்க, ஸோ சிஏ ட்ரிபிள் பி ஏன்னு கொடுத்துருக்கல, நான் இப்போ வந்து அந்த செகண்ட் ஆபரேஷன் பண்ணனா எல்லா பியும் ஏ ஆயிரும், எல்லா ஏயும் பி ஆயிரும். அப்போ எப்படி இருக்கும், சி பி ட்ரிபிள் ஏ பின்னு மாறும். ஸோ அதுதான் செகண்ட் ஆபரேஷன். ஸோ இந்த ரெண்டு ஆபரேஷன் வச்சு நான் வந்து ஒரு வேர்டை இன்னொரு வேர்டா கன்வெர்ட் பண்ண முடிஞ்சா அது வந்து க்ளோஸ் ஸ்ட்ரிங். ஸோ வந்து இந்த ப்ராப்ளம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் இது புரியறது. ஸோ நம்ம குயிக்கா போய் நம்ம ப்ரோக்ராம் லாஜிக்கை பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட லாஜிக். பாருங்க, ரெண்டு ஆபரேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஆபரேஷன் சொல்லணும், ஸ்வாப் எனி டூ எக்ஸிஸ்டிங் கேரக்டர்ஸ். இந்த ஸ்வாப் எனி டூ எக்ஸிஸ்டிங் கேரக்டர்ஸ் ஆபரேஷன் பண்ணா என்ன ஆகும்னு சொல்லியிருந்தேன், ஒரு வேர்டை நம்ம என்ன அரேஞ்ச்மெண்ட்ல வேணாலும் எழுதலாம். ஸோ இந்த ஆபரேஷன் என்ன பண்ணும்னா நம்ம இப்போ வந்து நம்ம ஈச் கேரக்டர் வந்து மேட்ச் பண்ணுமா பண்ணாதான் யோசிக்கவே வேணாம். பாருங்க, இந்த சி இந்த ஏக்கு மேட்ச் ஆகுமா யோசிக்கவே வேணாம். வெறும் நம்மளுக்கு பிடிச்ச அரேஞ்ச்மெண்ட்ல எழுதி நம்ம அதுக்கப்புறம் யோசிக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா நம்ம பிடிச்ச அரேஞ்ச்மெண்ட்ல நம்ம எழுதிக்கலாம் இந்த ரெண்டு வேர்டு. ஸோ என்ன அரேஞ்ச்மெண்ட்ல வேணாலும் இருக்கலாம். நான் இந்த வந்து நம்மளுக்கு சென்சிபிளா இருக்கிறதுக்கு நான் வந்து ஏ ட்ரிபிள் பி சின்னு எழுதிட்டேன், இங்க ஏ டபுள் பி ட்ரிபிள் சின்னு எழுதிட்டேன் நம்மளுக்கு பிடிச்ச அரேஞ்ச்மெண்ட்ல. இப்போ வந்து இந்த ப்ரோக்ராம் லாஜிக் பார்க்கலாம். பாருங்க, அந்த ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் ரொம்ப க்ரூஷியலா இருந்துச்சு. நம்ம ஈச் கேரக்டர் மேட்ச் ஆகுதுன்னு பார்க்க மாட்டோம், வெறும் இந்த கவுண்ட் ஆஃப் த கேரக்டர்ஸ் பத்தி தான் நம்ம யோசிக்க போறோம். ஸோ அதுதான் அந்த ஆபரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருந்துச்சு. பார்க்கலாம் இப்போ. ஸோ இப்போ இந்த ரெண்டு வேர்டை வந்து நம்ம இப்போ மேட்ச் பண்றதுக்கு இப்படி ரெண்டு வேர்டு இருக்குல்ல, மேட்ச் பண்றதுக்கு எவ்வளவு ஆபரேஷன் இன்னும் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் ஆல்ரெடி எக்ஸாஸ்ட் பண்ணிட்டோம். சரியா, இப்போ செகண்ட் ஆபரேஷன் மட்டும் இருக்கு. செகண்ட் ஆபரேஷன் என்ன சொல்லுச்சுன்னா டிரான்ஸ்ஃபார்ம் எவ்ரி அக்கரன்ஸ் ஆஃப் ஒன் எக்ஸிஸ்டிங் கேரக்டர் இன்டு another எக்ஸிஸ்டிங் கேரக்டர். ஸோ அது என்ன பண்ணுன்னா ஒரு ஸ்ட்ரிங்ல வந்து பாருங்க ஏபிசி 3 டிஸ்டிங் கேரக்டர்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஏக்கும் பிக்கும் இந்த டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணனா எல்லா ஏயும் பி ஆயிரும், எல்லா பியும் ஏ ஆயிரும். ஸோ அதுதான் இந்த ஆபரேஷன் பண்ணும். சரியா, ஸோ பாருங்க, இது என்ன சொல்லுது, டிரான்ஸ்ஃபார்ம் எவ்ரி எக்ஸிஸ்டிங் கேரக்டர் இன் த ஸ்ட்ரிங். இது பார்க்கலாம், இந்த வேர்ட் ஒன் வேர்ட் டூ பார்க்கலாம். இங்க பிஏ இருக்கு, இங்க பிசி இருக்கு. பாருங்க, இந்த பிசியை நீங்க என்ன பண்ணாலும் இந்த பிஏவா கன்வெர்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா இந்த ஸ்ட்ரிங்லயும் ஏபின்னு மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா இங்க ஸ்ட்ரிங்ல ஏ இல்ல, இந்த ஸ்ட்ரிங்ல வந்து சி இல்ல. சோ எப்படி இந்த வேர்டை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு இன்னொரு வேர்டு கண்டுபிடிக்க முடியாது. சோ இதுல இருந்து நமக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் க்ளூ கிடைக்கும். சோ ரெண்டு வேர்ட்ஸும் சேம் கேரக்டர்ஸ்னால ஆயிரணும்னு க்ளூ கிடைக்கும். சோ இப்போ வந்து நம்ம ஆபரேஷன் 2 அப்ளை பண்ணி இந்த ஸ்ட்ரிங்ல பார்க்கலாம். சரி, இன்னொரு கேஸ் ஒன்று இருந்துச்சுங்க. சப்போஸ் இந்த ரெண்டு வேர்ட் லென்த் வந்து ஆல்ரெடி மேட்ச் ஆகலனா நீங்க என்ன பண்ணாலும் இந்த ரெண்டு ஒரு வேர்டை வந்து இன்னொரு வேர்டை கன்வெர்ட் பண்ண முடியாது. பாருங்கன்னா ஆடிங் ஆஃப் கேரக்டர்ஸ் அலௌட் இல்ல. சோ அதுதான் இது ரெண்டு கேஸும் அலௌட் இல்ல. இப்ப பார்க்கலாம் எப்படி நம்ம இந்த செகண்ட் ஆபரேஷன் வச்சு இந்த வேர்ட் 2 கொண்டு வரலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன்னா இங்க பாத்துக்கிறேன், இங்க எனக்கு 2 பீஸ் தேவையில்ல. சோ இங்க எவ்வளவு 2 கேரக்டர்ஸ், எந்த கேரக்டர் வந்து 2 கவுண்ட்ஸ்ல இருக்கு, ஏ. சோ என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் எல்லா பியும் ஏவா மாத்திட்டு எல்லா ஏயும் பியா மாத்த போறேன். சோ அப்படி என்ன ஆகும், இந்த ஸ்ட்ரிங் என்ன ஆகும், பிபி ஏ ஏ ஏ சி ஆயிரும். சரியா, இப்போ பார்க்கலாம். இப்போ எனக்கு 3 சிஸ் தேவை, வெறும் 1 ஏ தான் தேவை. சோ இப்போ என்ன பண்ணும், நான் எல்லா சியும் ஏஆ மாத்திட்டு எல்லா ஏயும் சியா மாத்திடுறேன். சோ என்ன ஆகும், பிபி
CCCA. சோ ஆயிடுச்சா? BBCCA. இப்போ என்ன பண்ண முடியும்? ஆபரேஷன் 1 பண்ணா நான் எந்த வேர்டையும் எந்த அரேஞ்ச்மெண்ட்லயும் எழுதிக்கலாம். சோ இந்த வேர்டையும் நான் பிடிச்ச அரேஞ்ச்மெண்ட்ல என்ன எழுதிடுறேன்? A. சோ BBCCC. சோ பாருங்க, இங்க பாருங்க. இது வந்து நம்ம வேர்ட் 1 வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணது. இது வந்து ஒரிஜினல் வேர்ட் 2. இது ரெண்டும் மேட்ச் ஆகுதா? டெஃபினட்டா ஆகுது. சோ இப்போ வந்து நான் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணேன். சோ இதுதான் நம்ம ஆபரேஷன் 2 பண்ணி இந்த ரெண்டு வேர்டையும் மேட்ச் பண்ணோம். சோ இதுதான் எப்படி ப்ரோக்ராமால எழுதுறோம், அதோட லாஜிக்கை தான் பார்க்க போறோம். சரியா? பாருங்க, இப்போவே நம்மளுக்கு நிறைய க்ளூஸ் கிடைச்சிருக்கும். நம்ம வந்து நான் அரேஞ்ச்மெண்ட்டை பத்தி யோசிக்க வேணாம், வெறும் கவுண்ட்ஸை பத்தி யோசிக்கணும்னு சொன்னேன்ல. சோ அதுதான் நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம லாஜிக்ல என்ன பண்ண போறோம்னா, கிரியேட் ஃப்ரீக்வன்சி மேப்ஸ் ஃபார் ஈச் கேரக்டர். அது இது ஆல்ரெடி பண்ணி வச்சிட்டீங்க பாருங்க. ஃப்ரீக்வன்சி மேப்னா ரொம்ப சிம்பிள். அந்த ஃப்ரீக்வன்சி மேப் என்ன சொன்னோம்? எந்த கேரக்டர் வருது இந்த ஸ்ட்ரிங்ல அது கீயா இருக்கும். எவ்வளவு தடவை அந்த கேரக்டர் வந்து அது வந்து வேல்யூவா இருக்கும். பாருங்க, இந்த A வந்து 2 டைம்ஸ் வருது. சோ A2 எழுதிட்டோம். சோ இதுதான் ஒரு ஃப்ரீக்வன்சி மேப். சோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்சிட்டோம். இப்போ பார்க்கலாம். கண்டிஷன், ரெண்டு கண்டிஷன் இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். ரெண்டு வேர்டும் சேம் கேரக்டர்ஸ்னால உருவாயிரும். பாருங்க, இங்க வந்து பிசின்னு உருவாக்கி இருந்துச்சு வேர்ட் 2, இங்க வந்து பிஏன்னு உருவாக்கி இருந்துச்சு. சோ இது வந்து மேட்சே பண்ண முடியாது. சோ அது ஃபர்ஸ்ட் செக் பண்ணும். இங்க எப்படி செக் பண்ணுவீங்க? இந்த ஃப்ரீக்வன்சி மேப்ஸ்னால ஈச் ஆஃப் த கீஸ் வந்து சேமா இருக்கணும். இங்க கீஸ் வந்து ஏபிசி, இங்கேயும் கீஸ் வந்து ஏபிசி. சோ மேட்ச் டெஃபினட்டா பண்ண முடியும். இங்க வந்து கீஸ் வந்து ஏபி இருக்கும், இங்க வந்து சிபின்னு இருக்கும். மேட்ச் பண்ண முடியாது. சோ அது பார்த்துட்டோம். சோ ஃபர்ஸ்ட் லாஜிக்க அது செக் பண்ணணும். செகண்ட் என்ன பண்ணுவோம்னா, சோ ஈச் ஆஃப் த கேரக்டர்ஸ் வந்து ஓட வேல்யூஸ், இதோட அக்கரன்ஸ் வேல்யூ கவுண்ட்ஸ் எவ்வளோ? 2 3 1. இங்க கவுண்ட்ஸ் எவ்வளோ? 1 2 3. இங்கே உங்களுக்கு ஒரு செமையான க்ளூ கிடைச்சிருக்கும். ஒரு வேர்டை வந்து இன்னொரு வேர்டை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுனா ரெண்டு வேர்டோட கேரக்டர் கவுண்ட்ஸ் வந்து வெறும் கவுண்ட்ஸ், நான் கேரக்டர்ஸ் பத்தி பேசல, இப்போ அந்த கவுண்ட்ஸ் வந்து சேமா இருக்கும். இங்க வந்து 1 2 3, இங்கேயும் 1 2 ஐ மீன் 2 3 1, இங்க 1 2 3. சோ சேம் வேல்யூஸா இருக்கு பாருங்க. 2 1 3 1 2 3. சோ இப்படிதான். சோ ரெண்டு இதையும் வேல்யூ சேமா இருக்கும். இங்க 2 1 3 இருக்கு, இங்க 1 2 3 இருக்கு. இங்க பாருங்க, கேரக்டர் சேமா இருக்கு. ஆனா இதோட கவுண்ட்ஸ் எவ்வளவு? இங்க 1 A வந்து ஒரு தடவை அக்கர் ஆயிருக்கு, இங்க வந்து A வந்து 2 தடவை அக்கர் ஆயிருக்கு. சோ இந்த வேல்யூஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போ இங்க வேல்யூஸ் வந்து வெறும் 1, இங்க வேல்யூஸ் வந்து வெறும் 2. சோ இது வந்து மேட்ச் ஆகல நம்ம வேல்யூஸ் லிஸ்ட். சோ இப்போ வந்து நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம் இந்த கண்டிஷன். சோ இதுதான் ரெண்டு கண்டிஷன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃப்ரீக்வன்சி மேப் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டு கண்டிஷன் செக் பண்ணோம். அதோட எல்லா கீஸும் சேமா இருக்கணும். சோ சேம் கேரக்டர்னால தான் உருவாயிருக்கும். இது வந்து ஆபரேஷன் 2 வந்து இதை கன்ஸ்ட்ரெயின் பண்ணுது. ஏன்னா ஆபரேஷன் 2 என்ன சொல்றது? எக்ஸிஸ்டிங் கேரக்டர்ஸ் தான் நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லுச்சு. செகண்ட் வந்து சேம் அக்கரன்சஸ் ஆஃப் த வேல்யூஸ். சோ இங்க வந்து 2 3 1 வேல்யூஸ் இருந்துச்சுன்னா இங்கேயும் 1 2 3 அதே மாதிரி ஒரு வேல்யூஸ் இருக்கும். சோ இங்க வந்து 1 1 2 நீங்க ஃபர்ஸ்ட் வேர்ட் வேல்யூ இருந்துச்சுன்னா செகண்டும் இந்த 1 1 2 கண்டெயின் பண்ணும். இப்படி 1 2 1 இருக்கலாம், 1 1 2 கூட இருக்கலாம், அப்படி ஏதாச்சும் இருக்கும். சோ வேல்யூஸும் சேமா இருக்கணும், கீஸும் சேமா இருக்கும். சோ இதுதான் எப்படி பண்ண போறதுன்னு ஃபர்ஸ்ட் ஜாவா கோட்ல பார்க்கலாம், அப்புறம் பைத்தன் கோட்லயும் பார்க்கலாம். சோ இதுதான் அந்த ப்ராப்ளமோட ஜாவா கோட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனா, நம்ம ஃப்ரீக்வன்சி மேப்ஸ் கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்ல. இங்க வந்து நம்ம ஃப்ரீக்வன்சி மேப் வந்து அரே வாலியே பண்ண போறோம். சோ int fm1 is equal to new int 26. சரியா? int fm2 is equal to new int 26. இப்போ நாம வந்து இந்த ஃப்ரீக்வன்சி மேப்போட வேல்யூஸ் வந்து அப்டேட் பண்ண போறோம். அப்டேட் பண்ணிட்டு அந்த லாஜிக்கையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடும். For int I is equal to 0, I less than word 1 dot length, I plus plus. So char ch is equal to word 1 dot char at I. சரியா? இங்க வந்து நம்ம என்ன பண்ணோம்னா fm1 of ch minus a plus equal to 1. சரியா? அப்புறம் மறுபடியும் இந்த சேம் ஃப்ரீக்வன்சி மேப் அப்டேட் வந்து செகண்ட் ஃப்ரீக்வன்சி வேர்டுக்கும் பண்ணுவோம்ல, ஃப்ரீக்வன்சி மேப் அப்டேட். சோ அதுதான் இங்க பண்ண போறேன். சோ word 2 டாட் லென்த், இங்க வந்து word 2, அப்புறம் இங்க வந்து fm2. சோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இந்த லாஜிக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சோ இந்த ஃப்ரீக்வன்சி மேப் எப்படி அரேவா ஒர்க் ஆகுதுன்னு காமிக்க போறேன் இப்போ. சோ இதுதான் நம்ம ஒரிஜினலா ஃப்ரீக்வன்சி மேப். சரியா? எல்லா ஜீரோஸும் இருக்கும் இந்த அரே ஆஃப் 25 லெட்டர்ஸ்ல. நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு சப்போஸ் நம்ம இந்த வேர்டு வந்து ஏ சின்னு ஒரு வேர்டை வந்து எடுத்துக்கலாம். சோ இதுல வந்து நம்ம ஃப்ரீக்வன்சி மேப்பை அப்டேட் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா, ஒரு லெட்டரா படிப்பேன். இங்க வந்து ஏன்னு ஃபர்ஸ்ட் படிப்பேன். அப்புறம் இதோட கேரக்டர் வேல்யூ வந்து ஆஸ்கி வேல்யூ வந்து இந்த கேரக்டர் ஏல இருந்து ஃபர்ஸ்ட் மைனஸ் பண்ணுவோம். அங்கதான் இதுதான் இங்க பண்ணிருக்கேன் பாருங்க, கேரக்டர் மைனஸ் ஏ. சோ இதுதான் நம்ம படிச்ச கேரக்டர், இங்க இருக்கிறதா நம்ம படிச்ச கேரக்டர். சோ ஏ மைனஸ் ஏ, உங்களுக்கு ஏ மைனஸ் ஏனா வேல்யூ ஒரு இன்டிஜர் வேல்யூ ரிட்டர்ன் ஆகும், 0ன்னு ரிட்டர்ன் ஆகும். சோ என்ன சொல்றேன்னா, இந்த 0th இண்டெக்ஸை வந்து நீ 1 ஆல இன்கிரிமெண்ட் பண்ணு. 0th இண்டெக்ஸ் 1 ஆல இன்கிரிமெண்ட் பண்ணு. 0th இண்டெக்ஸ் 1 ஆல இன்கிரிமெண்ட் பண்ணா இங்க என்ன வரும்? 1 வேல்யூ வரும்.
ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் கேரக்டர் போகலாம். ஸோ சி மைனஸ் ஏ பிளஸ் ஒன். சி மைனஸ் ஏனா எவ்வளவு வரும்? ஸோ 2 வரும். சரியா? 2 இன்டிஜர் வேல்யூ கொடுப்போம் இங்க. சோ இந்த செகண்ட் லொகேஷனை 1 ஆல அப்டேட் பண்ணுவோம். 1 ஆல இன்கிரிமெண்ட் பண்ணுவோம். சோ இது 1 ஆயிடுச்சு. 101. சோ இதுதான் நம்ம ஃப்ரீக்வன்சி மேப் இப்படி தான் கிரியேட் பண்ண போறோம் இந்த ஸ்டெப்ஸ்னால. சரியா? இப்போ நம்ம ஃப்ரீக்வன்சி மேப் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு ரெண்டு ஸ்டெப் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எல்லா கீஸும் ஈக்குவலா இல்லையான்னு செக் பண்ணோம்ல. சோ அதுதான் பண்ண போறோம். சோ செக் ஃபார் கீ செக். இது வந்து கீ செக். கீ செக் என்ன பண்ண போறோம்? ரொம்ப சிம்பிளா பண்ண போறோம். எல்லா 1 to 25 எல்லா 0 to 25 எல்லா இன்டிஜர் லொகேஷன்ஸ்க்கு போயிட்டு below 25 நான் எழுதிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் குயிக்கா. இஃப் பாருங்க ஒரு கேரக்டர் நம்ம ஸ்ட்ரிங்ல இருந்துச்சுன்னா சோ அதோட இண்டெக்ஸ் லொகேஷன் என்னவா இருக்கும் பாருங்க. ஏசி இருந்துச்சு. சோ இந்த ஏக்கும் சிக்கும் அந்த இண்டெக்ஸ்ல இருக்க வேல்யூ வந்து நான் ஜீரோவா இருக்கும். சோ ஏயோட இண்டெக்ஸ் ஜீரோவா இருந்துச்சு, சியோட இண்டெக்ஸ் வந்து 2 இருந்துச்சு. சோ வெறும் இந்த ரெண்டு லொகேஷனை பாத்தீங்களா மட்டும் இங்க வந்து 1 வருது, இங்க வந்து 1 இருந்துச்சு. சோ நான் ஜீரோ வேல்யூ இருந்துச்சுன்னா அந்த லொகேஷன் அதோட அர்த்தம் வந்து அது அந்த கேரக்டர் வந்து ஸ்ட்ரிங்ல இருக்குன்னு அர்த்தம். ஜீரோ வேல்யூ இருந்துச்சுன்னா அந்த அந்த கேரக்டர் வந்து ஸ்ட்ரிங்ல இல்லைன்னு அர்த்தம். சோ அதுதான் யூஸ் பண்ணி செக் பண்ண போறோம். சோ if fm1 of I greater than 0, so fm1 வேல்யூ இருக்கு and fm2 of I equal to 0. ஓகே, சோ இங்க வந்து ஜாவால கொடுக்கறதுனால and கொடுக்க முடியாது. நம்ம இந்த and ampersand சிம்பிள் கொடுக்கணும். சோ இது ஒரு ஸ்டெப்பா இருக்கும். இன்னொரு ஸ்டெப் என்னவா இருக்கும்? சோ or of fm1 of I equal to 0 and fm2 of I not equal to 0. சோ இந்த கேஸ் என்ன சொல்றதுன்னா இந்த ஃப்ரீக்வன்சி மேப்ல அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ் லொகேஷன் ஒரு ஃப்ரீக்வன்சி மேப் வந்து 0 வேல்யூ இல்லைன்னா இன்னொரு ஃப்ரீக்வன்சி மேப் 0 வேல்யூ இருந்துச்சுன்னா அப்ப என்ன சொல்லணும்னா பாருங்க இந்த கேஸ்ல fm1 is not equal to 0 and greater than 0 not equal to 0 same sense தான். If fm1 of I not equal to 0 and fm2 of I equal to 0 னா என்ன சொல்றதுன்னா ஃபர்ஸ்ட் வேர்ட்ல அந்த கேரக்டர் இருக்கு ஆனா செகண்ட் வேர்ட்ல அந்த கேரக்டர் இல்ல. சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் என்ன சொன்னா ஒரு வேர்டு இன்னொரு வேர்டை கன்வெர்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா ஆபரேஷன் என்ன கூறுது வெறும் எக்ஸிஸ்டிங் கேரக்டர்ஸ் தான் ஸ்வாப் பண்ண முடியும். சோ இந்த கேஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணிடணும்? ரிட்டர்ன் ஆஃப் ஃபால்ஸ். அவ்வளவுதான். சரியா? ஃபால்ஸ்னா ஜாவால இப்படி இருக்கும். சோ நம்ம கீ செக் பண்றோம். இப்போ வந்து நம்ம என்ன சொன்னோம்? எல்லா வேல்யூஸ் ஆஃப் த ஃப்ரீக்வன்சி மேப் வந்து ஈக்குவலா இருக்கான்னு பார்க்கணும். சோ அது எப்படி பண்ணும்? ஃபார் வேல்யூஸ் செக். சோ இது வந்து பாருங்க இங்க 2 1 3யும் 1 2 3யும் ஈக்குவலா இருக்கு. ஏன்னா பாருங்க சேம் எலிமெண்ட்ஸால உருவாயிருக்கு. சோ இப்போ என்ன பண்ணும்? இது ரெண்டையும் கம்பேர் பண்றதுக்கு என்ன பண்ண போறோம்னா இந்த ரெண்டு லிஸ்டையும் நம்ம சார்ட் பண்ண போறோம். சோ இது வந்து 1 2 3 ஆயிரும். சோ இதுவும் 1 2 3 ஆயிரும். சோ ஸ்டார்ட் பண்ணா ஈஸி டு செக் ஆயிரும். ரெண்டு லிஸ்ட்லயும் வேல்யூஸ் வந்து சேமா இருக்காங்க. சோ அதுதான் பண்ண போறோம் இப்போ. சோ arrays டாட் சார்ட். சோ ஃபர்ஸ்ட் வந்து arrays டாட் சார்ட் ஆஃப் fm1 arrays டாட் சார்ட் ஆஃப் fm2. இப்போ என்ன பண்ணும்? நம்ம வெறும் இந்த ரெண்டு அரேஸும் ஈக்குவலா இருந்தா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிடும், இல்லைன்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். அது செக் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். arrays டாட் ஈக்குவல்ஸ் fm1 fm2. சோ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். பர்ஃபெக்ட். இதை சப்மிட் பண்ணலாம். பர்ஃபெக்ட். இதுதான் இந்த ப்ராப்ளமோட ஜாவா கோட். ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி மேப் கிரியேட் பண்ண போறோம். அப்புறம் அந்த ரெண்டு கீஸும் சேமா இருக்கான்னு செக் பண்ண போறோம். அப்புறம் ரெண்டு லிஸ்டும் சேம் வேல்யூஸால கிரியேட் ஆயிருக்கான்னு செக் பண்ண போறோம். அந்த ரெண்டு ஃப்ரீக்வன்சி மேப்போட வேல்யூஸ் சேம் வேல்யூஸால கிரியேட் ஆயிருக்கான்னு செக் பண்ண போறோம். அவ்வளவுதான். சோ இப்போ குயிக்கா ஜாவா பைத்தன் கோடையும் பார்த்தோம்னா பைத்தன் கோட் ரொம்ப ஈஸி தான். சோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட பைத்தன் கோட். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம்னா ரெண்டு வேர்ட்ஸுக்கும் ஃப்ரீக்வன்சி மேப்ஸ் கிரியேட் பண்ணிடுறோம். fm1 fm2. அப்புறம் நம்ம ரெண்டு கண்டிஷன் செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு ஃப்ரீக்வன்சி மேப்லயும் சேம் கீஸ் இருக்கான்னு செக் பண்ணுவோம். சோ இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் தான் அதை செக் பண்ணுது. அப்புறம் நம்ம வந்து ரெண்டு ஃப்ரீக்வன்சி மேப்போட வேல்யூ எலிமெண்ட்ஸ் வந்து சேமா இருக்கான்னு பார்ப்போம். அந்த அந்த வேல்யூ எலிமெண்ட்ஸ் வந்து ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆயிருக்கலாம். சோ அந்த ஆர்டர் வந்து கரெக்டா போடுறதுக்கு சார்ட்டட் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுவோம். சார்ட்டட் fm1 டாட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு சார்ட்டட் fm2 டாட் வேல்யூஸ் பார்ப்போம். இந்த ரெண்டு கண்டிஷன் பாஸ் ஆச்சுன்னா ட்ரூன்னு போடுவோம், இல்லைன்னா நம்ம ஃபால்ஸ்னு கூட ஆன்சரை கொடுத்துருவோம். சோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட பைத்தன் சொல்யூஷன். ரொம்ப ஈஸியா தான் இருந்துச்சு. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு. இந்த அதுக்கு ஒரு கஷ்டமான ப்ராப்ளம் தெரியும். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு நீங்க சால்வ் பண்ணிப்பீங்கன்னு நான் நம்புறேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படிதான் இந்த வீடியோ வந்து அடுத்தவங்களுக்கு போய் சேரும். நான் கூடி சீக்கிரமா உங்களை வந்து இந்த LeetCode 75 சீரிஸோட நெக்ஸ்ட் வீடியோட வந்து உங்களை பாக்குறேன். Until then keep coding and keep enjoying. பார்க்கலாம்.